அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. இனிமேல் லாஸ்ட் டைம் கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் டஃப்பான கேள்வி தாங்க. இது வந்து ஆன்சர் கண்டுக்கிறதுக்கு மூளை போட்டு கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸுங்க. குழந்தைங்களாம் ஹாப்பியாக படிங்க, நல்லா சாப்பிடுங்க. நமக்கு என்ன வருதோ அது பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ குழந்தை நீட் எக்ஸாமுக்கு படிக்குதுங்க, யூபிஎஸ்சி ஐஐடிக்கு ட்ரை பண்ணுதுங்க. ஸோ அது கிடைக்காமலையும் போகலாம். ஆனால் ரொம்ப குழந்தைங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், கெஞ்சி கேட்குறேன். நம்ம குழந்தைங்க தான் நம்ம உயிர். அந்த குழந்தைங்க ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த குழந்தைங்க சந்தோஷமாக வாழணும். அதை பார்த்து நாம் சந்தோஷப்படணும். ஸோ குழந்தைங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுவீங்க. சப்போஸ் நீட் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நமக்குன்னு வந்து எத்தனையோ இருக்குது. படிக்க நீட்டு தான் வாழ்க்கை, யூபிஎஸ்சி தான் வாழ்க்கை, ஐஐடி தான் வாழ்க்கை அப்படின்ட்டு கிடையாதுங்க. குழந்தைங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். இப்போ இது வந்து ஏன் இப்படி சொன்னால், டஃப்பான கொஸ்டின் போன டைம் நான் கேட்டதுக்கு மூளை போட்டு கசக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படிங்கிறது, குழந்தைங்களுக்கு அந்த கொஸ்டின் கேட்டுமே, குழந்தைங்க பார்க்குறாங்களா பெரியவங்க பார்க்குறாங்களா எனக்கு தெரியல. ஸோ எதுவுமே நான் யூபிஎஸ்சி போட்டேன், ஜாலியாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது யார் வேணாலும் போட்டு பாருங்கள். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு நோட்டோ பெண்ணோ எடுத்து போட்டு பாருங்கள், அவ்வளோதான். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக யாரும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, கடவுளை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். ஸ்டே பிளஸ்டுங்க. ஓகே, போட்டம் என்ன கேள்வி அப்படின்னா, ராஜாட்ட சில சாக்லேட்ஸ்கள் இருந்ததுங்க, ராணிகிட்ட சில சாக்லேட்ஸ்கள் இருந்ததுங்க. சப்போஸ் ராஜா வந்து தங்கிட்ட இருக்க சாக்லேட்ஸ்களை ஒரு 7 சாக்லேட் எடுத்து ராணிகிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ராஜாவோட ராணிகிட்ட டபுள் மடங்கு சாக்லேட் அதிகமாயிரும். சப்போஸ் ராஜா ஷேர் பண்ணவே இல்லை, ராணி வந்து தங்கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸில் 7 சாக்லேட் எடுத்து ராஜா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 பேர்த்துட்டு இப்போ சாக்லேட் ஈக்குவலாக இருக்குதுங்க. இதாங்க கொஸ்டின். அதாவது ஈக்குவலாக இருக்குதுங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால், அப்படியே ஸ்டார்டிங்கில் ராஜாட்ட எத்தனை சாக்லேட் இருந்திருக்கும், ராணிகிட்ட எத்தனை சாக்லேட் இருந்திருக்கும். மறுபடியும் சொல்கிறேங்க, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டஃப்பானதாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த கேள்வி கேட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரோ பென் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிச்சி போடுங்க. இது கண்டிப்பாக ரொம்ப டஃப்பானது தான். நான் பதில் போய் நான் சொல்லிடுறேன், ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்வி பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேங்க. இதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு, ஆனால் ஒத்துக்கிறேன், ரொம்பவே டைம் ஆச்சுங்க. ஓகே, என்னென்னா ராஜாட்ட சில சாக்லேட்ஸ்கள் இருந்திருக்குது, ராணிகிட்ட சில சாக்லேட்ஸ்கள் இருந்திருக்குது. ஓகேவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ராஜா வந்து தங்கிட்ட சாக்லேட்ஸில் 7 சாக்லேட் ராணிகிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ராஜாவோட ராணிகிட்ட டபுள் மடங்கு சாக்லேட் அதிகமாயிருது. ஆனால் ராஜா ஷேர் பண்ணவே இல்லை. சப்போஸ் ராணி வந்து தங்கிட்ட சாக்லேட்ஸில் 7 சாக்லேட் ராஜா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இப்போ 2 பேர்த்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா ராஜாட்ட எத்தனை சாக்லேட் இருந்திருக்கும், ராணிகிட்ட எத்தனை சாக்லேட் இருந்திருக்கும். இதுதாங்க கேள்வி. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். யோசிச்சு டைம் எடுத்து கமெண்ட் கூட பண்ணுங்கள். இப்போ நான் பதில் சொல்லிடுறேங்க. என்ன பதில்னு கேட்டால், ராஜாட்ட 35 சாக்லேட் இருந்திருக்குதுங்க, ராணிகிட்ட 49 சாக்லேட் இருந்திருக்குங்க. ஆமாங்க, ராஜாட்ட 35 சாக்லேட் இருந்திருக்கு அப்படின்னா 7 சாக்லேட் ராணிகிட்ட கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ராஜாட்ட 35 - 7 ராஜாட்டி 28, ராணிட்டு ஏற்கனவே 49 + 7 56. ஸோ இப்போ ராணிட்டு 56, ராஜாட்டி 28 தான். ஸோ ராஜாவோட ராணிட்டு டபுள் மடங்கு அதிகமாயிருதா, 28 × 2 56. சரி, 2 பேருமே அதாவது 2 பேர்த்து இப்போ இருக்குது. இப்போ ராணி தான் ஷேர் பண்ணுறாங்க, ராஜா ஷேர் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராஜாட்டு 35, ராணிட்டு 49. உளர்றேன். இது ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இந்த கண்டுபிடிச்சி, அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாங்க, அதான் ராஜாட்டு 35, ராணிட்டு 49 அப்படின்னா, சப்போஸ் ராணி ஷேர் பண்ணியிருந்தாங்க, ராஜா ஷேர் பண்ண 49 - 7 42, ராணிட்டு 42 ஆயிரும். ராஜாட்டு 35 இருக்குதா, +7 42. ஓகேவாங்க. அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா ஆன்சர் கரெக்டாக வரும். நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா ஆன்சர் கரெக்டாக தாங்க வரும். ஸோ எனக்கு ட்ராவலிங் டயர்டு, அதனால் வந்து எப்படி சொன்னான்னு தெரியல. நீங்கள் போட்டு பார்த்தா ஆன்சர் கரெக்டாக வருங்க. அதாவது ஆன்சர் ராஜாட்ட 35 சாக்லேட், ராணிட்ட 49. ஓகேங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படி கேட்டால், இது கணக்கு சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா நீங்கள் வந்து ஈரோட்டிலேருந்து வெள்ளை கோவில் பஸ் ஓட்டிகிட்டு போகிறீங்க. இது கொஞ்சம் மேக்ஸ் சம்மந்தப்பட்டது தான், மூளை கசக்கிற மாதிரி இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டில் 20 பேர் பஸ் ஏறுறாங்க. சோலாரில் வந்து பார்த்திங்கன்னா 8 பேர் ஏறுறாங்க, 4 பேர் இறங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஊத்துக்குழியில் வந்து 2 பேர் ஏறுறாங்க, ஒருத்தர் இறங்கிடுறாங்க. அடுத்து வந்து மொடக்குறிச்சியில் வந்து 7 பேர் ஏறுறாங்க, 3 பேர் இறங்கிடுறாங்க. அடுத்து எலுமாத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் ஏறுறாங்க, 4 பேரில் வந்து 3 பேர் வந்து டிக்கெட் எடுக்கவே இல்லை, ஏன்னா டிக்கெட்டை வந்துட்டு காசே இல்லை. கண்டக்டர் கோவப்பட்டு 3 பேர்த்து இறக்கி கூட போகிறாரு. அந்த சமயத்தில் ஓட்டுநர் என்ன சொல்கிறாரு, அந்த 3 பேர்த்து ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சுவிங்க, அந்த ஒருத்தருக்கு நானே டிக்கெட் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஒருத்தர் விட்டு மீதி 2 பேர்த்து இறக்கி விட்டுறாரு.
ஓட்டுநரின் வயது என்ன? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம்.